ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கோல்டு மினியோடைய மூவ்மெண்ட் இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது எம்சிஎக்ஸ் மினியோடைய ஏப்ரல் 3 கான்ட்ராக்ட் சார்ட். இது 50 மினிட்ஸ் சார்ட். இப்போ ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது 1,62,000 ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நியூஸ்ன்னு பார்க்கும்பொழுது நமக்கு இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock யூஎஸ் மார்க்கெட்டுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்குது. அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் வால்டைல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக நியூஸஸ் கிடையாது. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு இன்னொரு இதில் ஐஎன்ஆர் பார்த்துடலாம். ஐஎன்ஆர் பார்க்கும்பொழுது நமக்கு இப்போ ஒரு 3rd டேவாக லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணிகிட்ருக்கு. ப்ரீவியஸாக பார்க்கும்பொழுது ஒரு லைஃப் டைம் ஹையை நேற்று கட் பண்ணிச்சு. இப்போ இன்றைக்கி மறுபடியும் அந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே ஒரு கரெக்ஷன்ஸ் சைடு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனில் ஐஎன்ஆர் பார்க்கும்பொழுது இன்னும் ரைஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அதோட ப்ரைஸு ஃப்ளக்சுவேஷன் எம்சிஎக்ஸ் மார்க்கெட்லேயும் காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எடுத்துருக்கிறது எம்சிஎக்ஸோட கோல்டு சார்ட் பார்த்துடலாம். கோல்டு மினியோட சார்ட் இது. இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ் ஆகிட்டு அங்கேருந்து செல் சைடு மூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். நம்ம எதிர்பார்த்துருந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இந்த ஏரியாவிலேருந்து எதிர்பார்த்துருந்தோம். இது வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கீழே வரும், சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். நம்ம வச்சுருந்த சப்போர்ட் இந்த லெவலில் சப்போர்ட்டாக வச்சுருந்தோம். இப்போ ப்ரைஸ் என்ன இருக்குதுன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எதிர்பார்த்துருந்தது 1,63,700 ரேஞ்ச் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எதிர்பார்த்துருந்தோம். அங்கே போயிட்டு ரிட்டர்ன் ஆகும், செல் சைடு மூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். நம்ம ப்ரைஸ் போனது ஒரு 1,63,500 ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நிற்க முடியாமல் கீழே டவுன் சைடு மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ மூவ் ஆகிற ப்ரைஸ் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த சப்போர்ட் ஏரியா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது டெக்னிக்கலாக பார்க்கும்பொழுது செல் சைடு தான் இருக்குது. நம்ம ஓவரால் ட்ரெண்டு பார்க்கும்பொழுது பை ட்ரெண்டில் இருக்குது. பட்டு இப்போதைக்கு ஒரு ஸ்மால் ஃப்ரேமில் பார்க்கும்பொழுது நமக்கு செல் சைடு மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. இப்போ இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்க்கலாம். நம்ம ட்ரெண்ட் லைன் வரையும் பொழுது பாருங்கள், நமக்கு இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்குது. அதாவது 50 மினிட்ஸில் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்குது. ஸோ அப்போ இங்கேருந்து டக்குன்னு மேலே போயிடுமா, மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிடுமா அப்படின்னா அது போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். நமக்கு மேஜரான ஒரு இன்டர்னலாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இன்னும் பிரேக் பண்ணல ப்ரைஸ் இப்போது. ஸோ இப்போ நமக்கு இப்போதைக்கு இந்த ஹையை பிரேக் பண்ண பிறகு தான் ஒரு பை சைடு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். அந்த ஹைங்கிறத விட நம்ம இந்த ஹை எதிர்பார்க்கலாம். அதாவது 1,62,500 இந்த ஹைக்கு மேலே போகும்போது தான் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் போய் ரீச் ஆகிறதுக்கு ப்ரைஸ் வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்குமே நம்ம எதிர்பார்த்த இந்த செல் சைடு சப்போர்ட் வரைக்குமே, அதாவது 1,60,000 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். இப்போதைக்கு இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துட்டுருக்குதுன்னு எதிர்பார்த்தா கூட இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஃபினிஷ் ஆகுமாங்கிறது இந்த ஹைக்கு மேலே போகும்போது தான் கன்ஃபார்ம் ஆகும் அந்த பை சைடு மூவ் ஆகிறதுக்கு. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் 1,64,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். அப்படி முடியலைன்னா, இந்த ஹையை பிரேக் பண்ண முடியலைன்னா ப்ரைஸ் பார்க்கும்பொழுது நம்ம எதிர்பார்த்து இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இப்போதைக்கு இன்றைக்கி எதிர்பார்க்குறது செல் சைடு மூவ் ஆகுன்னு தான் எதிர்பார்க்குறோம். அதனால் நமக்கு ஒரு சின்ன சின்ன செல் என்ட்ரிஸ் கிடச்சதுன்னா அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி செல் சைடு ட்ராவல் பண்ணலாம். பையை முடிஞ்ச அளவுக்கு 1,62,500 ரேஞ்சுக்கு மேலே போகும்போது வேணால் பை எடுக்கலாம். ஏன்னா நம்ம பெருசாக பார்க்கும்பொழுது இது ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, பெரிய ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் நம்ம முதலே சொன்னது தான் ரேஞ்சோட மிடில் இருக்குது ப்ரைஸ் இப்போது. அதனால் இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு ஒன்று இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரட்டும், அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போட்டு இந்த 2 லெவலுக்கு போகும்போது தான் நமக்கு பையா அல்லது செல்லாங்கிறது முடிவு பண்ணணும். அது வரைக்கும் நம்ம இந்த ட்ராவலாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக எதிர்பார்த்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ரைஸ் இப்போ கீழே வந்துட்டுருக்கு. நம்ம எதிர்பார்க்குறது அடுத்தது இந்த சப்போர்ட் வரைக்கும். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் வரும்பொழுது நம்ம பை சைடு ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ இடையில போய் மிடில் இந்த என்ட்ரி எடுக்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இப்போ பை என்ட்ரி எடுக்கிறதுனாலுமே இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் தான் பை சைடு, அல்லது அது பிரேக் பண்ண முடியலன்னா ப்ரைஸ் மறுபடியும் கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால்
இந்த மிடில் வந்து நம்ம என்ட்ரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்குதுன்னு நினச்சிட்டு கூட நம்ம அந்த என்ட்ரிக்குள்ளே போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம எதிர்பார்க்குறது இந்த சப்போர்ட் வரைக்கும் எதிர்பார்க்குறோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கே வந்தோடனே நம்ம பை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.